நீங்க மட்டும்தான் பனைமரத்தை அழிவிலிருந்து மீட்டெடுப்பீங்களா, நானும் பனைமரத்தை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எங்களோட 4 கால நண்பன் எங்களுக்கு உதவி பண்றான் பனைமரத்தை காப்பாத்த. பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு ஓலை வெட்டலாம்னு சொல்லிட்டு டீம் பையன் ஒருத்தன் தோட்டத்துக்கு நாங்க எல்லாருமே போனோம். அப்ப அவன் கூட்டு வந்து இந்த வடலையை காமிச்சான். இதுலயால ஓலை வெட்டணும்னு கேட்கும்போது ஆமாப்பா இதுலதான் வெட்ட போறோம் அப்படின்ட்டான். நான் கூட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல எங்களோட வயலும் வரப்புக்கும் இடைஞ்சலா இருக்க மாதிரி ஒரு 2 பனைமரம் குட்டி பனைமரம் இருக்கு, அதை வெட்டி குறுத்து சாப்பிட்டுருமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். இங்க வந்து அந்த பனைமரத்தை பார்த்த உடனே குட்டியா அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம பனைமரம் என்பது நம்ம பூமியோட ஒரு பொக்கிஷம், அதை வெட்டி குறுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு துளி கூட ஆசை இல்ல. என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நாங்க தான் டீம் பசங்க ஒரு படையே வந்துட்டோம். உனக்கு இந்த பனைமரம் வயலுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டையெல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் நீட்டாக்கி அந்த பனைமரத்தை அழகாக்கிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லாரும் அந்த குட்டி பனைமரத்துக்கு மேல இருந்து செடியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் 2 குட்டி பனைமரம் இருந்துச்சு. அதையும் சேர்ந்து நீட்டாக்கி விட்டு இப்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. வெட்ட தோணாதுல முடிஞ்ச வரைக்கும் பனைமரத்தை அழிவிலிருந்து மீட்டு எடுப்போம். பனைமரம் என்பது நம்ம பூமியின் இரும்பு தூண்கள்.